தந்தை பெரியாரை வணங்கி, திராவிட திசை காட்டி, அறிவாலயத்தின் வழிகாட்டி, 93 வயதில் துவளாமல் சமூக நீதியை கையில் ஏந்தி கொண்டு கொள்கையை இந்த மண்ணில் எங்கள் கழகத் தலைவர், குடும்பத் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலோடு இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கருந்தட்டை பட்டாளம் அத்துணை பேரையும் வணங்கி, மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய அத்துணை பொறுப்பாளர்களையும் வணங்கி உரையை தொடங்குகிறேன். தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டு திராவிட இனத்தில் போர்வாளாக இருந்த அம்மா குஞ்சுகம் அம்மையார் அவர்கள் ஒரு வரியை சொன்னார். சாக்ரட்டிஸை அழிப்பதனால் நாத்திகம் என்ற கொள்கை அழிந்துவிடப் போவதில்லை. இங்கர்சாலை அழிப்பதனால் கிறிஸ்தவ எதிர்ப்பு இங்கே அழியப் போவது இல்லை. புத்தரை அழிப்பதனால் பார்ப்பன எதிர்ப்பு இங்கே அழியப் போவது இல்லை. இதற்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலுமாய் பெற்றுக்கொள்வதற்கு உலகம் முழுவதும் இயக்கங்கள் ஏற்படுத்தப்படும். இன்று நாங்கள் ஏற்றி வைக்கும் இந்த கொள்கை நெருப்பு இன்றைக்கு எரியாவிட்டாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக கொழுந்துவிட்டு எரியும் என்று சொன்னார். அந்த சுயமரியாதை சுடரை ஏந்தி கொண்டு கருப்பு நிறத்தில் கருந்தட்டை பட்டாளமாய் மகளிர் அணி இன்றைக்கு குவிந்திருக்கிறது. இந்தியாவிலேயே பாலியல் நீதி கேட்டார்கள். இந்த திராவிடர் கழகம் மட்டும்தான் சமூக நீதியுடன் கூடிய பாலியல் நீதி வேண்டும் என்று கேட்டது. இந்த திராவிட இயக்கம் மட்டும்தான் கேட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார், உண்மையான பெண்ணுரிமை என்பது எது? உண்மையான பெண்ணுரிமைங்கிறது என்ன தெரியுமா? ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே வீரமும் வன்மையும் கோபமும் ஆளும் திறமும் பெண்களுக்கும் உண்டு என்பதனை பெண்களும் ஆண்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு வீரம் இருக்கான்னா கொஞ்சம் இருக்குங்க, கோபம் இருக்கானா கொஞ்சம் இருக்குங்க, ஆளுகிற திறன் இருக்கானா கேட்டா அதெல்லாம் பெண்களுக்கு கிடையாதுங்க. 10 ரூபா கொடுத்தா பார்த்து செலவு செய்ய தெரியாதுன்னு சொன்னார். காலம்லாம் போய் இன்னைக்கு ஒரு பெண் நிதியமைச்சர் போடக்கூடிய பட்ஜெட்டை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்ணை உருவாக்குவதற்கு இந்த திராவிட இயக்கம் போட்ட விதை என்பது எத்தனை பெரிய சாதனை சரித்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, பிஜேபியுடைய தாய் கழகமான RSS தொடங்கப்பட்ட போது அதற்கு மகளிர் என்ற அணி என்ற ஒன்றே கிடையாது. தன்னுடைய இயக்கத்திலேயே மகளிர் அணியை உருவாக்காத இயக்கங்களுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த இயக்கத்தையே மகளிருக்காக உருவாக்கிய ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான். ஐயா தான் சொன்னாரு, இந்தியாவில் வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமை இருக்கு. அதுல அவசரமா தீர்க்கப்பட வேண்டிய 2, ஒண்ணு மனிதனுக்கு மனிதன் சமம் இல்லை என்று சொல்லுகிற வேதம், இன்னொன்னு ஆண்களுக்கு சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்களை அடிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லக்கூடிய இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் சொல்கிறார், பெண்கள் சமூக தளத்தில் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் அரசியல் விடுதலை பெற வேண்டும். அரசியல் விடுதலைனா என்ன? இங்க உட்கார்ந்து இருக்கிற அம்மாக்கள்லாம் அடுத்த வாட்டி எங்களுக்கு வார்டு கவுன்சில் சீட்டு கொடுங்கன்னு கேட்க போறாங்க. அரசியல் விடுதலை என்பது அரசியல்ல நின்று தேர்தலில் நின்று வாக்குகளை பெறுவது மட்டுமல்ல, அந்த அரசியல் களத்தில் யார் நிற்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் அரசியல் களம்தான். அதை தமிழர் தலைவர் ஆசிரியர் வழியில் நின்று நாங்கள் தீர்மானிப்போம் என்ற சூளுரை ஏற்று பெண்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்கள் கையில அதிகாரம் கொடுக்கணும், அரசியல் கொடுக்கணும், ஏன் தெரியுமா சொல்லுவோம்? இந்த அதிகாரம் என்ன பண்ணும், இந்த அரசியல் என்ன பண்ணும்னு கேட்டா, ஒரு பெண் சொல்லுகிறா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு கூட்டப்படுகிறது. அந்த மாநாட்டுல ஒரு பெண் கவுன்சிலர்கள் மேல ஏறுறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நான் விருதுநகர் மாவட்டம் மத்தாயிரத்து பகுதியில் 10வது வார்டு முதல் பெண் கவுன்சிலர். சரி, முதல் பெண் கவுன்சிலர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியான்னு கேட்டா, நான் கவுன்சிலர் ஆனது எனக்கு மகிழ்ச்சி இல்லைங்க. எனக்கு கவுன்சிலர் ஆனது மகிழ்ச்சி இல்லையா? என்னதான் உங்களுக்கு மகிழ்ச்சின்னு கேட்டப்ப அம்மா சொன்னாங்க, நான் கவுன்சிலர் ஆனது எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அரசு அதிகாரிகள் வந்து மேடம் வாங்க என்று சொன்னார்கள். அந்த மேடம் என்ற சொல் தான் எனக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று சொன்னார்.
பாருங்க, உழைப்பு மனித லட்சணம் என்று சொன்ன பெண்களை கொண்டிருக்கக்கூடியது இந்த திராவிட இயக்கம் என்று சொன்னால் இந்த திராவிட கழகம் நிற்கும், களமாடும். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாசிசத்தை வீழ்த்தி